தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அம்மா, நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க? பானு என் பொண்ணு மாதிரி. உங்களுக்கு தேவையான பணம் நான் தரேன். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா, எவ்வளவு செலவானாலும் என்னோட பொறுப்பு. கவலைப்படாத பானு. நீ ஆசைப்பட்ட சத்யா உனக்கு புருஷனா வருவான். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். கவலைப்பட. ஏய், என்ன தொடக்கிற? ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய முடியாத உனக்கு? சாப்பாடு போடல பாலா கிட்ட சொல்ல தெரியுதுல? ஒரு வேலையை உருப்படியா செய்ய தெரியாத உனக்கு? செய்ய தெரியாத உனக்கு? எங்க அக்கா அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க.
வாடா பெரிய மனுஷா, நீ எல்லாம் என்ன மிரட்ட வந்துட்டல்ல. பிச்சை எடுக்கிற மாதிரி ஒருவேளை சாப்பாடு கேட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவ்வளவு கொழுப்பா உனக்கு? இது என்ன உன் பிறந்த வீடுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அண்டி புடைக்க வந்துட்டு கொழுப்ப பாரு. இன்னைக்கு உங்க 3 பேருக்கு சாப்பாடு கிடையாது. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அக்கா அக்கா ஒரு நிமிஷம்க்கா. எங்களை வேணா என்ன வேணாலும் பண்ணுங்கக்கா. ஆனா குழந்தைய மட்டும் பட்னி போட்டுறாதீங்கக்கா. நாங்க வேணும்னே உங்க வீட்டுக்காரர்கிட்ட குழந்தைக்கு பட்னி போட்டதா சொல்லலக்கா. அவரே அதான் கண்டுபிடிச்சு உங்களை திட்டினாருக்கா. அதுக்காக குழந்தைய பட்னி போட்டுறாதீங்கக்கா. ரோட்ல சிக்னல்ல குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறதெல்லாம் நீ பார்த்தது இல்ல? அந்த மாதிரி நீங்களும் இந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுத்து அதுல சாப்பிடுங்க. எப்படியோ நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போனா அதுவே எனக்கு போதும். நீங்களே எங்களை மாதிரி மனுஷங்க தானே. நீங்க மட்டும் என்ன வானத்துல இருந்தா குதிச்சிருந்தீங்க. ஏய் என்னடா என்ன ரொம்ப தேவிகா அவனை அடிக்காதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. அவன் பேசினெல்லாம் தப்புதான்க்கா. மன்னிச்சுக்கோங்கக்கா ப்ளீஸ்க்கா. அந்த பயம் இருக்கட்டும். என் கண் முன்னாடி நிக்காதீங்க. போங்க அந்த பக்கம். சனினு எங்க இருந்து வந்ததுங்களோ உயிரை எடுக்க. அக்கா ஏன்க்கா நம்மள இந்த வீட்டை விட்டு தரத்தணும்னு நினைக்கிறாங்க? என்னடா பண்றது, எல்லாம் நம்ம தலை எழுத்து. நம்ம மாமா ஸ்டெடியா இருந்தா நமக்கு இந்த மாதிரி நிலைமை வராதுடா. அவருதான் வர வர பொண்டாடி பேச்சு கேட்டு ஆடிக்கிட்டு இருக்காரே. அக்கா கொஞ்சம் குழந்தைய பிடிக்கா. அக்கா மட்டும் சாமம் வந்தா இப்ப தேவி இடத்துல அக்கா தானே இருந்திருக்கும். இந்த வீட்டு மருமக யாருக்கா? நம்ம அக்கா தானே. நம்ம அக்கா மட்டும் சாமம் வந்திருந்தா நம்ம இந்த வீட்டுல ராஜா மாதிரி இருந்திருக்கலாம். அதான் குழந்தைய பெத்து போட்டு செத்துட்டாலே. இப்ப எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். என்னடா பண்றது, இதுதான் விதி. நம்ம தலையெழுத்துல அப்படிதான் எழுதியிருக்கு. சொந்த வீட்லயே அனாதையா வாழணும்னு இருக்கு. எதடி சொந்த வீடு? எது சொந்த வீடு? ஓரமா உட்காந்து சாப்பிட வேண்டிய நாய்களுக்கு சொந்த வீடு கேக்குதா? சொந்த வீடு? இந்த போட்டோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை தெரியும். எங்களை வெளியே போன்றீங்களே, முதல்ல எங்க மாமா அனுப்புங்க, அப்புறம் நாங்க போறோம். அம்மா, நீங்க எங்களை ஒவ்வொரு தடவை திட்டும் போதும் நாங்க ஏன் திரும்ப உண்மையை சொல்லவே இல்லை. ஏன்னா எங்க அக்கா எங்க கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க, எங்களால எந்த வகையிலையும் மாமாவோட வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு. அதனாலதாம்மா நீங்க எங்களை ஒவ்வொரு தடவை திட்டும் போதும் நாங்க அமைதியா இருந்ததுக்கு காரணம். ஏன் இப்படி கூச்சல் போடுற நீ? நம்ம வீட்டு குடி முழுகி போச்சுங்க. குடி முழுகி போச்சு. என்னம்மா இந்த பையன் பண்ண காரியத்தை பாத்தீங்களா? யாருடா இவ? யார் இவ? அதான் எங்க அக்கா, இவரோட பொண்டாட்டி.
அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அது சாதாரண ஒரு குரூப் போட்டோ தான். அத முதல்ல கொடுங்கம்மா. டேய் சும்மா நடிக்காத, நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. டேய் நீ சொல்லுடா, என் பையன் பக்கத்துல உங்க அக்கா நிக்கறாளே ஏன் சொல்லுடா. ஏன்னா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். உங்க புள்ள எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிருக்காரு. அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் இது. அம்மா எங்க அக்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு தான் மாமா இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள எங்க அக்கா செத்து போயிட்டாங்க. பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? நமக்கு தெரியாம பாலா கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெத்து வச்சிட்டு இருக்கான். அவன் குழந்தைதான் இந்த குழந்தை. பாருங்க இந்த அநியாயத்தை. டேய் எங்களுக்கு தெரியாம ஒரு குழந்தைய பெத்து அத நீ எங்க கிட்ட இருந்தே மறைச்சிருக்க. இதுதான் நீ கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போன லட்சணமா? மாமா நாங்களா எதுவுமே சொல்லல மாமா, எல்லாமே அம்மா போட்டோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க மேல எந்த தப்புமே இல்ல மாமா. ஐயோ 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 ஐயோ, கண்ட கழுதெல்லாம் உரிமை கொண்டாடுத. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? டேய் பாலா, ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? ஏய் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பாலா இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அம்மா இப்போ அந்த பொண்ணு உயிரோடவே இல்லைம்மா. இந்த குழந்தை பிறந்த உடனே அவள் இறந்துட்டா. பாலா, இந்த குழந்தை நீ பெத்த குழந்தை. இது நம்ம குடும்ப வாரிசு. நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இந்த குழந்தைய அந்த அளவு கரிச்சு கொட்டிருக்க மாட்டேன்டா. டேய் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி நீ எங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்க. இந்த எல்லா விஷயத்தையும் நீ இந்த பொண்ணு கிட்ட சொன்னியா? இவ கழுத்துல தாலியை கட்டி இவ வாழ்க்கை நீ கேள்விக்குறியாகிட்ட இல்ல? இந்த குழந்தை என்னோட குழந்தைன்னு தேவிக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சேதான் இவங்க எல்லாத்தையும் வெளியில் அனுப்பணும்னு உங்க கூட சேர்ந்து சொன்னான். அம்மா எனக்கு கல்யாணம் நடந்தது ஒரு விபத்து. ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணுமா. அது எப்படி நடந்ததுன்னா, இதுதான் நடந்தது. இந்த எல்லா உண்மையும் தேவி கிட்ட சொல்லித்தான் கல்யாணம் பண்ண.
இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. குழந்தை கூற ஏய், அந்த குழந்தை நம்ம குடும்ப வாரிசு. அதை வெளியே அனுப்பணுன்ற எண்ணத்தை இப்பவே விட்டுரு. தலைவர் சொல்லி அனுப்பியிருக்காரு. அவங்கவுங்க வேலையை கரெக்டா அவங்கவுங்க பார்க்கணும். என்னன்னா நம்ம என்ன தொழிலுக்கு புதுசா தெரியாதா? எவ்வளவு மேட்டர் பண்ணிருக்கோம். என்னடா? ஆமா மச்சி. அண்ணா வந்தா அப்படியே அவனை போட்டுருண்ணா. ஏய், நேரம் ஆகுது. இந்த மட்டையை போட்டு தாண்டா அடுத்த மட்டைக்கு போகணும். நோ, நான் என்ன தொழிலுக்கு புதுசா என்னன்னு உனக்கே தெரியாதா? எத்தனை மேட்டர் பண்ணிருக்கோம். டக்குன்னு முடிக்கிறேன்னா அவனை தூக்குறானா. இங்க பாருங்கடா, அசால்ட் பண்ணும்போது எதை பத்தி யோசிக்க கூடாது. அப்படியே போட்டு தரணும். கரெக்டா சொன்னா வாட்டி மிஸ் ஆன மாதிரி இந்த டைம் மிஸ் ஆக கூடாது. புரிஞ்சுதா? அவனை அசால்ட்டா தூக்குறானா. என்னடா? ஓகேடா மச்சி, ஓகேடா மச்சி. நீ வேணா பாருடா. டேய், போன தடவை அவன் தப்பிச்ச மாதிரி இந்த தடவை தப்பிக்க கூடாது. அவன் உசுறு இன்னைக்கு நம்ம கையில. புரிஞ்சுதா? அண்ணா நீ வேறண்ணா, எனக்கு டைம் ஆச்சு. நான் சவுகார்பேட்டை வரையும் போனேன். அண்ணாச்சிக்கிட்ட பணம் வாங்கிட்டேனா. உன் தொல்லை வேற. என்ன மச்சான் இது? சீக்கிரம் மச்சி. சப்பம் மேட்ரு. நீ பாருண்ணா. இறங்கடா கீழே. என்னடா, என்ன வேணும்? உயிர் வேணும்டா. என்ன நக்கலா? வழிவிடுங்கடா. ஏய், சத்தம் இல்லாம பேசு. சாவரப்ப கூட உன் உயிர் சத்தம் இல்லாம போகணும்.
வாழ நினைத்தால் உன் பாத